நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு 5% உதவி கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். எங்களோட கழகத்தின் பொதுச் செயலாளர் நானான்னு கூப்பிடுவேன், பாசத்துக்குரிய நானா அவர்கள், நம்ம கண்டிப்பா அரசாங்கம் அமைஞ்சோன்னு கொடுப்போம் நானா. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில 234 தொகுதியில 5 விழுக்காடு 13 இஸ்லாமியர்களுக்கு வாக்களிப்பு பாத்தீங்கன்னா தேர்தலை இடம் கொடுத்த ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் எங்கள் வெற்றி தளபதி என்பதை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனா கடந்த கால ஆட்சியில நம்ம புரிஞ்சா பாத்துக்கணும், இஸ்லாமியின் பாதுகாவலர் பேசினாங்க. காகிதம் இல்லத்தவர்கள் எங்கள்கிட்ட தான் கடைசியா வந்து இஸ்லாமியர்கள் கொடுத்துட்டு போனாங்கன்னு பேசினாங்க. ஆனா முஸ்லிம் தீவிரவாதி என்று 5 முறை பேசினவர்கள் இந்த திமுக காரர்கள் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க, முஸ்லிம் தீவிரவாதின்னு பேசியிருக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் மட்டும் நீங்க சொல்லணுமா? மாண்புமிகு நீங்க பேசுறீங்களா? மாண்புமிகு தொழிலாளர் அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சர் பேசுங்க. என்ன சொல்லுங்க? அனுப்புறேன். சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய குற்றச்சாட்டை தெரிவிக்கிறார். அதை முழுமையாக கேட்டு அதற்கு பின் பதில் சொல்ல வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள். பேரவைத் தலைவர் அவர்களே, நான் பத்திரிகையாளர் செய்தியில சொல்லல. நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இல்ல நான் முடிச்சிடுறேன் சார், நான் வந்து பத்திரிகை வர செய்தியில சொல்லல, நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். உட்காருங்க. நான் பத்திரிகையில வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உட்காருங்க. நான் பத்திரிகை வரக்கூடிய செய்தியை சொல்லவில்லை. உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லல. நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் நசுக்கப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் போற இடத்துல வந்து தீவிரவாதி உட்காருங்க. மான் உறுப்பினர் இருங்க, வேற யாரும் பேச வேண்டாம். மான் உறுப்பினர் தம்பி நான் இருங்க அவரை ஒண்ணு நான் இருங்க. மான் உறுப்பினர் தம்பி நான் அலோவ் பண்றேன். அவரை அலோவ் பண்ணிட்டு பண்றேன். அவர் பண்ணிட்டு உங்களை பண்றேன். மான் உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய அறிமுக உரையை ஆற்றிக் கொண்டிருப்பதனால் நான் குறுக்கிடக்கூடாது என அமர்ந்திருந்தேன். சிஏஏ என்ற மக்கள் விரோத சட்டத்துக்கு எதிராக முந்தைய திராவிட மாடல் அரசில்தான் மாண்புமிகு முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில இதே பேரவையில எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முஸ்லிம் தீவிரவாதிகள் என்று 5 முறை இங்கே கூறப்பட்டதாக நம்முடைய உறுப்பினர் சொன்னார். அப்படி எந்த ஒரு கருத்தும் இந்த அவையில் பதிவு செய்யப்படவில்லை. எனவே நீங்கள் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சிறைவாசிகள் விடுதலையில் கூட ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே மாண்புமிகு அண்ணன் CV சண்முகம் அவர்கள் இருந்தபோது திண்டுக்கல் மீரான் மைதீன் போன்றவர்கள் விடுதலையாவதற்கு அவர் துணையாக இருந்தார். அடுத்து வந்த திமுக ஆட்சியிலே இது பற்றி பல முறையீடுகளை செய்த போது அவர்களுக்கெல்லாம் சிறை விடுப்புகளை தந்து அவர்களுடைய வாழ்க்கையில குறைந்தபட்ச மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது முந்தைய திராவிட மாடல் அரசு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். மாண்பு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை எங்கள் பேரியக்கமான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடங்கியதாக சொன்னார். அவருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை ஏற்று பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடை வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வக்ஃபு திருத்த சட்டத்தை பற்றி கூறினார். வக்ஃபு திருத்த சட்டத்துக்கு எதிராக சென்ற சட்டமன்றத்தில் ஏகமனதாக
தீர்மானம் நிறைவேற்றியதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதே போல நீண்ட கால சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கையை ஏற்று இதே சட்டமன்றத்தில் என்னுடைய உரைக்கு பதிலளிக்கும் போது அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி 21 நீண்டகால சிறைவாசிகளை விடுதலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதையும் இந்த அவையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். எனவே தேவையில்லாத பதிவுகளை முஸ்லிம் சமுதாயத்து கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இன்று முன்னேறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரையும் அந்த கட்சியையும் கொச்சைப்படுத்துவதை நீங்கள் அனுமதிக்க கூடாது என்று கேட்டு அமர்கிறேன். கணேஷ்குமார் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர் சொல்லும் போது இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு திமுக அரசு தான் கொடுத்தது என்று சொன்னார். உண்மைதான், நாங்கள் இல்லை என்று சொன்னார். அதற்காக எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று அனைத்து தலைவர்களையும் அழைத்து கொண்டு போய் போராடி முன்னாள் முதல்வர் கலைஞரிடம் வச்ச கோரிக்கையின் அடிப்படையில் தான் அது செய்தது என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3.5% இடஒதுக்கீடை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தந்தது நீண்ட நெடிய காலமாக இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்தது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மறைந்த தலைவர் சிராஜுல் மில்லத் சந்தன தமிழறிஞர் அப்துல் சமத் அவர்கள் ஒரு மாநாட்டின் போது அன்றைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞரிடத்திலே இந்த கோரிக்கையை எடுத்து வைத்தார்கள். இந்த கோரிக்கையை நிறைவு செய்து அன்றைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போது கூட இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் போது பார்ப்பதற்கு முஸ்லிம் லீக் தலைவர் அப்துல் சமத் அவர்கள் இங்கே இல்லையே என்ற ஆதங்கத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்க காரணமாக இருந்தது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சிராஜுல் மில்லத்தினுடைய நூற்றாண்டு விழாவிலே பேசிய முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் தொடர்ச்சியாக முஸ்லிம் லீக் தலைவர்கள் எங்கள் தலைவரை சந்தித்து இந்த இடஒதுக்கீடு கேட்டதன் அடிப்படையில் தான் இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது என்பதை அந்த மாநாட்டிலும் அவர்கள் தந்தார்கள் என்பது நம்முடைய முஸ்லிம் லீக்கில் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய கோரிக்கை. அன்பு சகோதரர் சொன்னது போல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருடைய கோரிக்கை, அனைவருடைய கோரிக்கை ஏற்றுத்தான் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. தாகிர் அவர்கள். தாகிரா அவங்க அவங்களுக்கு விடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னைக்கு இவங்க சொல்றாங்க, நாங்க அதெல்லாம் சொல்லணும். ஆனா முஸ்லீம தீவிரவாதிக சொன்ன கூட்டம் தான் இந்த கூட்டம். திமுக அரசு சொன்னதுதான், அது இல்லன்னு மறக்கவே முடியாது. சொன்னதுதான். இல்ல அவைக்கு உறுப்பினர் நீக்கிறேன், அவைக்கு நீக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம். இப்ப மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வேண்டாம் 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 வேண்டாம். மாண்பு உறுப்பினர் வேண்டாம். மாண்பு வேண்டான்னு சொல்ல உடனே மாண்பு உறுப்பினர்